ஹல்லேலூயா. இன்று ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு விடுதலையின் நாள். ஆமென். Glory to God. ஒரு மாறுதலின் நாள். எஸ், உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவனுடைய பிரசனத்தில் தேவனுடைய வீட்டிற்குள்ளாக ஒரு அற்புதம் பெறாமல் நீங்கள் போனால் தான் அது பெரிய ஒரு அற்புதம் உலகத்தில். ஆமென். Glory to God. எத்தனை பேர் விசுவாசிங்க இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். Glory to God. நான் அல்லேலூயா சொல்லும்போது சும்மா அல்லேலூயா அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த அல்லேலூயா ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்று என்னன்னா தேவனை அது உயர்த்தும். இன்னொன்று இங்கே நிறைய பேர் மூன்றாம் வானத்தில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கீழே இறக்கிட்டு வரும். எஸ், ஆமென். Glory to God. தவறான நேரம் இது. எஸ், நிறைய பேருக்கு ஊட்டி கொடைக்கானல் இல்லை எங்கே மூணாம் வானம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கீழே இறக்கும். ஆமென். இன்னும் ஆண்டவரை உயர்த்துகிற ஜனங்களை கீழே இருக்கிற இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Glory to God. முடியும் வரை இந்த அல்லேலூயா இருக்கணும். ஆமென். Glory to God. பக்கத்துல உங்களோட கரங்களை பிடிச்சு ஆமென் ஃபைண்ட் a பார்ட்னர். ஆமென். செயினா பிடிக்க சொல்லல, பக்கத்துல உங்களோட கரங்களை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து நான் சொல்றதை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகானவங்க, அருமையானவங்க, ஆச்சரியமானவங்க, அதிசயமானவங்க, அட்டகாசமானவங்க, அதிரடியானவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அசாத்தியமானவங்க, அபூர்வமானவங்க, ஆனாலும் உங்களை நம்ப மாட்டேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நலம். ஆமென். Glory to God. நீங்க கரங்களை தட்டி நீங்க எவ்வளவு தேவனை நம்புறீங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ். ஆமென். He deserve that. He deserve that. He deserve that. ஆமென். கரங்களை தட்டி ஆமென் இன்னும் பலமாக ஆமென் நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லி ஆமென் தூதர்களுக்கு தெரியட்டும். உங்களை சுற்றி இருக்கிற சாத்தான்கள் வெட்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே தேவனே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்கிறவர்கள் மாத்திரம். ஆமென். Glory to God. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை அனைவருமே சேர்ந்து வாசிக்க போறோம். வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். வேதாகமம் எங்க வச்சிருந்தாலும் சரி, ஐபேடு, ஐபோன், ஆண்ட்ராய்டு போன், எஸ் எந்த போன்ல வச்சிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி அதை திருப்பிக் கொள்ளுங்கள். கொண்டு வராதவர்கள் நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்து நம்ம அனைவருமே சேர்ந்து வாசிக்க போறோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எஸ், ஆமென். ஒருத்தர் ஒருவரும் சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தைகள் அல்ல. நமக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எஸ், நாம் சொல்லும் பொழுது படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஆமென். Glory to God. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க வேண்டாம். அனைவரும் நாம் சேர்ந்து இதை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 கோ. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தோம், பழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 5-6 வசனங்கள் நம்ம நிறைய பேர் வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எஸ். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். Glory to God. 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். Praise the Lord. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உதறி போட்டு ஒரு தீங்கும், சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹalleluya. Glory to God. அவன் அந்த பூச்சியை
தீயிலே உதறி போட்டு. நீங்க இந்த முழு அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முந்தின அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது பவுலிடத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், ஒரு தூதனை அனுப்பி சொல்லியிருந்தார், நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ ரோமாபுரியிலே ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ செய்யும் காரியங்கள் ஒரு சில நான் ரோமாபுரியில நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த இடத்திற்கு அவனை அனுப்புகிறார். எஸ், எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், glory to God. அனுப்பும் பொழுது பாருங்க, அவன் கர்த்தருடைய சித்தப்படி அந்த பிரயாணத்தை அவன் செய்தாலும் அந்த பிரயாணத்தில் அநேக தடைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது, அநேக புயல்கள் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது, அநேக பிரச்சனைகள் அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவனுடைய கப்பல்கள் அழியும் தருவாயிலே சென்று விட்டது. glory to God, glory to God. அநேக வேளைகளை நமக்கும் அப்படிதான் இல்லையா? எஸ், ஆமென். ஓ, யோனாவை போல திசை மாறி தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா போய் ஒரு அலைக்காற்று வந்தா பரவாயில்ல, ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? நாம் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கும் பொழுதும் நமக்கு எதிராக அலைக்காற்று வருகிறது. எஸ், நமக்கு எதிராக போராட்டங்கள் வருகிறது, நமக்கு எதிராக பிரச்சனைகள் வருகிறது. ஆமென், ஹalleluya. ஆனால் 28ஆம் வசனம் முதலாவது வசனம், ஓ, ஒரு வெற்றியோடு கூட அவர் ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹalleluya, glory to God. நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். ஹalleluya, glory to God. இங்கே அநேகர் தப்பி கரை சேர்ந்திருக்கிறீர்கள். ஓ, ஹalleluya, glory to God. அநேகர் இங்கே தப்பி நீங்கள் கரை சேர்ந்திருக்கிறீர்கள். ஓ, praise the Lord. அந்த மெலித்தா என்கிறதான தீவை அவர்கள் அடைந்தார்களாம். ஹalleluya. அந்த மெலித்தா தீவுல பாருங்க, பவுல் ஒருவேளை இப்படியாக நினைத்திருக்கலாம், அவ்வளவுதான் எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான் இனி எல்லாம் பாடுகள்லாம் முடிஞ்சு. ஏன்னா தீவாறு அந்த தீவுல இருந்தவங்க நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓ, நம்முடைய வல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, நம்முடைய செழிப்பின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, நம்முடைய வெற்றியின் வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவனை கடிக்கிறது. ஓ, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல இல்லையா? ஒரு பிரச்சனை முடிஞ்சு தீர்ந்து அப்பாடா என்று நினைக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை இன்னொரு பக்கமாக நமக்கு எதிராக எழும்புகிறது. எஸ், ஆமென். ஒரு பிரச்சனை நமக்கு முடிஞ்சு அவ்வளவுதான், இனிமேல் நமக்கு சுகபோகமான வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எதிராக இன்னொரு பிரச்சனை அங்கே எழும்ப ஆரம்பிக்கிறது. ஓ, glory to God, glory to God, hallelujah. ஆனால் பவுலுக்கு ஒன்று நன்றாக தெரியும். ஆமென். அவன் அந்த பூச்சி கடித்த உடனேயே, அந்த பாம்பு கடித்த உடனேயே அவன் பதறவில்லை, அவன் பயப்படவில்லை. ஆமென், ஹalleluya. அவன் ஏக்கம் கொள்ளவில்லை, அவன் அழவில்லை, புலம்பவில்லை. ஆமென், ஜெபிக்க கூடவில்லை. ஹalleluya, praise the Lord. காரணம் அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தவர் என்னுடைய கர்த்தர். ஓ, ஹalleluya, glory to God. இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தவர் என்னுடைய கர்த்தர். ஓ, thank you Lord. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு தெரியுமா? his name is alpha and his name is omega. ஆமென். அவருடைய நாமம் A and Z. ஆமென். அவர் A and B இல்ல, A and S இல்ல, அவருடைய நாமம் A and Z. ஹalleluya. ஆரம்பத்திலே என் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பார். ஓ, ஹalleluya. அவருக்கு இடையில சேரவும் தெரியாது, இடையில கீழே இறங்கவும் தெரியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எஸ், ஆமென். ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட தொடங்கினார்னா முடிவு பரியந்தம் உங்களோடு கூட அவர் உண்மையாக இருப்பார். ஓ, praise the Lord, hallelujah, glory to God. பவுல் அந்த பூச்சி கடித்த உடனேயே, ஓ, glory to God, அந்த பவுல் ஒன்றை நினைவு கூர்ந்தான். எஸ், ஆமென். அலை காற்றுகள் என்னை கொலை செய்ய முடியவில்லை. ஆமென். புயல்கள் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஓ, ஹalleluya. பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எல்லா கைதிகளையும் கொலை செய்யணும்னு அந்த அதிகாரி நினைச்சான். ஓ, அவனால இந்த பவுலை கொலை செய்ய முடியவில்லை. பவுலுக்கு நன்றா தெரிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கின என்னுடைய ஆண்டவர் இந்த பூச்சிக்கும் என்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, ஹalleluya, glory to God. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, நிறைய பேர் பிரச்சனைக்கு தப்பி வந்திருக்கிறீர்கள். எஸ், ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென், glory to God. பன்னி காய்ச்சல சத்தவன் பல பேர் இருக்கிறான். எஸ், ஆமென். மலேரியாவில் இறந்தவன் பல பேர் இருக்கிறான். ஓ, ஹalleluya. பூகம்பத்தில் இறந்தவர் பல பேர் இருக்கிறார்கள். கேன்சர் வந்து மரிக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். glory to God. ஆக்சிடென்ட்ல சாகிறவன் பல பேர் இருக்கிறான். ஓ, ஹalleluya. இத்தனை ஆபத்துக்கள் இருந்தும் ஒரு ஆபத்துக்களும் உங்களை சேதப்படுத்த முடியவில்லை என்று சொன்னார். ஓ, ஹalleluya. இத்தனை ஆபத்துகளின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னார். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பாம்பின் இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஓ, ஹalleluya, glory to God. இந்த பாம்பின் நின்றும் என் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியும். ஓ, thank you Father God. ஒரு சிலர் ஒரு பாம்பு இப்பொழுது கடித்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஓ, thank you Lord, hallelujah. ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது, right? Amen, hallelujah. ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பேப்பர் டாக்டர் எல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு இல்லையா? எஸ், அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், ரைட்? ஐ மீன் டாமினோஸ் பிஸால விஷம் இருக்கான், KFC சிக்கன்ல விஷம் இருக்குன்றாங்க, நூடுல்ஸ்ல விஷம் இருக்குன்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாருங்க காஞ்ச மாடு புல்ல மேஞ்ச மாதிரி நாம எல்லாம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எஸ், ஐ மீன் மேகில நூடுல்ஸ்ல லெட் இருக்குன்றான் இல்லையா? குளோரி, அதை சாப்பிட்டா கேன்சர் வந்து செத்து போயிடுன்றான். கார்பன் மோனாக்சைடு வருது, அதனால பாதிப்படையும் கேன்சர் வரும்ன்றான். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எதை சாப்பிட்டும் எந்த இடத்துல இருந்தும் ஒன்றும் நம்ம இன்று வரைக்கும் சேதப்படுத்த முடியவில்லை. ஓ ஹalleluya, glory to God, glory to God, hallelujah. அந்த பாம்பை கடித்த உடனே ஓ praise the Lord, hallelujah, பவுலுக்கு தெரியும், ஓ பவுலுக்கு தெரியும், hallelujah, இதுவரைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருந்த என்னுடைய ஆண்டவர் இனியும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ hallelujah, இனியும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். praise the Lord, hallelujah. ஒரு பாம்பு உங்களை கடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த பாம்பினுடைய மரண நாளை என் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஓ அந்த பாம்பு எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குடும்ப சாபமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவ போராட்டமா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாம்பினுடைய மரண நாள் இன்றைய நாளாய் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். ஓ ராபா சந்தல ரதனதரதியான்டலா, ஒரு பாம்பு அவனை கவ்வி பிடித்ததா. ஓ glory to God, glory to God. பாம்பு அவனை கவ்வி பிடித்த உடனே ஓ ஹalleluya, பவுல் பார்த்தான். எஸ், அவன் பயப்படல. அவனுக்கு முதலாவதாக நினைவுக்கு வந்தது the purpose of God in his life. Amen, the purpose of God in his life. Oh hallelujah, glory to God, glory to God. பவுல் பாம்பை கடிச்ச உடனே அவன் பார்த்தா ராங்கான டைம்ல ராங்கானவனை நீ கடிச்சிட்ட. எஸ், ஐ மீன் என்னுடைய டெஸ்டினேஷன் மெலித்தா தீவு இல்லை, என்னுடைய டெஸ்டினேஷன் ரோமாபுரி. எஸ், ஐ மீன் என்னுடைய டெஸ்டினேஷன் மெலித்தா தீவு இல்லை, என்னுடைய டெஸ்டினேஷன் ரோமாபுரி. ஹalleluya, glory to God. எனக்கு ஆண்டவர் வேறு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஓ உன்னிடத்தில் சாகும்படியாக ஆண்டவர் என்னை காப்பாற்றவில்லை. ஓ ஹalleluya, ரோமாபுரியை சேரும்படியாக ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆமென். இந்த பிரச்சனையில நீங்க சாகும்படியாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றவில்லை. ஒரு வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும்படியாக என் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஓ ஹalleluya, என் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். praise the Lord, glory to God, glory to God. நீங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த பாம்பு அவனை கடித்தும் ஓ ஒரு சேதமும் அவனுக்கு ஏற்படவில்லை. hallelujah, praise the Lord, because there was a purpose of God inside him. amen. அவனுக்குள்ளாக ஒரு தெய்வ திட்டம் இருந்து கொண்டிருந்தது. ஓ hallelujah, பவுல் சாகக்கூடியவன் தான், ஆனா அவனுக்குள்ளாக இருந்த தேவ திட்டம் சாவாமையுள்ளது. ஓ praise the Lord, glory to God. பவுல் சாகக்கூடியவன் தான், ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த வாக்கு தத்தங்கள் சாவாமையுள்ளது. ஓ praise the Lord. நீங்க சாகக்கூடியவன் தான், ஆனா உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார். ஓ அந்த நோக்கம், அந்த திட்டம், அது சாவாமையுள்ளது. praise the Lord, glory to God. அந்த பாம்பை பார்த்த அந்த பவுல், ஓ praise the Lord, glory to God. ஏஸ் பாம்பே பாம்பே, ஓ நான் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு அந்நியனாக, ஓ கர்த்தருக்கு விரோதியாக நான் சுற்றி கொண்டிருந்தேன். ஓ praise the Lord, ஆண்டவர் என்னை முகமுகமாக சந்தித்து, praise the Lord, glory to God, அவருடைய இந்த அந்தகார இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய குமாரன் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினது உன்னிடத்திலே சாகும்படியாக இல்லை, ஒரு சரித்திரத்தை நான் படைக்கும்படியாக. எஸ், நான் ஒரு சரித்திரத்தை படைக்கும்படியாக. ஓ glory to God, hallelujah. I mean பாருங்க, ஆண்டவர் முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு திட்டத்தை ஏற்படுத்துகிறார், இல்ல நோக்கத்தை ஏற்படுத்துகிறார். எஸ், மனுஷனால திட்டம் தான் ஃபார்ம் பண்ண முடியும், ஆனா ஆண்டவரால மாத்திரம் தான் நோக்கத்தை தீர்மானிக்க முடியும். Man can only plan, but God is the one who can fix the purpose. எஸ், ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Glory to God, hallelujah, praise the Lord, amen. பாருங்க, பவுல் இந்த பாம்பை கடித்த உடனே அந்த பாம்பை பார்த்து அவன் யோசித்தான். amen. எபேசியர் 1:4 படி யார் வேதத்தை திறக்க வேண்டாம். glory to God. அவன் பார்த்தான், ஆண்டவர் என்னை நேற்று இன்னைக்கு முன் குறிக்கல. எஸ், என்னுடைய உண்மையை பார்த்து அவர் தெரிந்தெடுக்கல. என்னுடைய நோக்கத்தை அவர் நான் நல்லவனா பக்திமானா இல்ல கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் என் நோக்கத்தை தீர்மானிக்கல. எனக்கு ஒன்று நன்றாக தெரியும். amen. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, even before the
foundation of the world, God has fixed my purpose. Oh, hallelujah. God has fixed my purpose. Praise the Lord. Hallelujah. உங்களுடைய நோக்கத்தை ஆண்டவர் எப்பொழுது தெரியுமா தீர்மானித்தார்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானித்து விட்டார். ஓ, ஹalleluya. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்வதற்கு முன்பதாகவே ஒரு நோக்கத்தை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். Oh, praise the Lord. Hallelujah. Glory to God. கலாத்தியர் 1:16 படி தாயின் கற்பத்திலே நான் தாயின் கற்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். Oh, hallelujah. Glory to God. பாம்பை பார்த்து சொல்லலாம், oh, praise the Lord. Amen. அவர் என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு அழைத்தவர். அந்தகார இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரன் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினவர். உன்னிடத்துல சாகும்படியாக அல்ல. உன்னிடத்துல சாகும்படியாக அல்ல. நீங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, உன்கிட்ட மண்டியிடுறதுக்காக ஆண்டவர் என்ன படைக்கல. ஓ, ஹalleluya, glory to God. உன்னிடத்துல ஆமென் தலை குனிறதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுக்கவில்லை. ஓ, praise God. I have a different purpose in my life. Amen. I have a different purpose in my life. Praise the Lord. Hallelujah, glory to God. முதலாவதாக ஆண்டவர் திட்டத்தை வகுக்கிறார். அடுத்ததாக என்ன பண்றாரு? ஒரு மனுஷனை அந்தகார இருளில் இருந்து அவர் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் உட்படுத்துகிறவராக இருக்கிறார். கொலோசியர் 1:13. எஸ், ஆமென், glory to God. ஒரு நாள் பாருங்க, ஒரு கழுதை பிறந்துச்சு. அந்த கழுதை வளர அந்த எஜமான் அந்த கழுதையை கட்டி வச்சிருந்தான். எஸ், கழுதையை கட்டி வச்சிருந்தவன் அந்த கழுதைக்கு அவன் ஒரு பிளான் வச்சிருந்தான். என்ன பிளான்? இது அழுக்கு மூட்டையை சுமக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு பிராணி. நீ அழுக்கு மூட்டையை தான் நீ சுமக்க வேண்டும். எஸ், நீ எனக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதையை ஆமென் அவன் கட்டி வைத்திருந்தான். அந்த கழுதையால அந்த கயிறை விட்டு போக முடியல. எஸ், the donkey was limited to the rope that was அதோட கட்டப்பட்டிருக்க அந்த ரோப்போடு கூட அது லிமிட்டடா இருந்துச்சு. ஆமென், glory to God, glory to God, hallelujah. அதை விட்டு அதால திங்க் பண்ண முடியல, அதை விட்டு அதால யோசிக்க முடியல, அதை விட்டு அதால போக முடியல. ஏனென்றால் அதற்கென்று ஒரு எஜமான் அதை கட்டி வைத்திருந்தான். அந்த கழுதையை நினைச்சிட்டு இருந்துச்சு, நான் இந்த அழுக்கு மூட்டையை சுமக்க பிறந்தவன். எஸ், நான் அழுக்கு மூட்டையை சுமக்க பிறந்தவன். ஆனால் நாளொன்று வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென், ஹalleluya. தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க போங்க, ஆமென், ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் நீங்கள் காண்பீர்கள். ஆமென், அது எனக்காக நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஓ, அது எனக்காக நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எஸ், அவுக்கும் போது என்ன எவனாவது என்ன கேட்டானா என்ன சொல்றதுன்னு அந்த சீஷர்கள் கேட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுதையை அவுக்கும் போது எவனாவது கேள்வி கேட்டானா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, அவன் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் என்றான். ஓ, ஹalleluya, praise the Lord. இன்றைக்கு யார் உங்களை கட்டி வச்சிருக்கிறான்னு தெரியல, ஆனா என் ஆண்டவர் உங்க தலை மேல கை வச்சு சொல்றாரு, ஓ, இந்த பிள்ளை எனக்கு வேண்டும். ஹalleluya, இந்த மகன் எனக்கு வேண்டும். praise the Lord. இது கர்த்தருக்கு வேண்டும். ஓ, தாலரா ஷதலரதரதி அன்டலா. ஆமென், அந்த கட்டுக்களை அவுக்கும் பொழுது ஆமென் அந்த எஜமான் வந்து கேட்குறான், யாருக்கு? இது கர்த்தருக்கு. ஒரு வார்த்தை பேச முடியல. எஸ், ஆமென், ஒரு பரம்பரை சாபம் உங்களை கட்டி வச்சிருக்கு. ஆமென், ஆண்டவர் இன்னைக்கு அவுக்க போகிறார். எதற்காக அவுக்கிற? கர்த்தருக்காக. ஓ, ஒரு பாவ கட்டு உங்களை நகர விடாம தடுத்து கொண்டு இருக்கு. ஆமென், ஆண்டவர் சொல்றார், அந்த கட்டுக்களை அவுக்க போகிறேன். எதற்காக? கர்த்தருக்காக. ஓ, பிரைஸ் தி லார்ட். ஒரு வியாதி உங்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, அந்த கட்டுக்களை நான் உடைக்க போகிறேன். யாருக்காக? கர்த்தருக்காக. ஓ, ஹallara சந்தரதரதரதியந்தலா. glory to God. ஆனா நாளொன்று வந்துச்சு. ஆமென், praise the Lord. அந்த கழுதை அழுக்கு மூட்டையை அல்ல, ஆண்டவரை சுமந்து கொண்டு போனது. ஓ, hallelujah. இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போனது. praise the Lord, hallelujah, glory to God. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டி கொண்டு போனானா. எஸ், ஆமென். ஈசாக்கு யாருன்னா, he's just a shadow of Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரிக்க போகிறார் என்கிறதுக்கான நிழல். அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, மேசியாவோ இல்ல ஒரு ரட்சகரோ இல்ல ஒரு கிறிஸ்தியேசுவோ அல்ல. he is just a picture, he is just a shadow of Jesus Christ. amen, amen, glory to God. amen. அந்த மலைக்கு கூட்டி போய் அவர் கூட்டி வந்துட்டார். ஹalleluya. அந்த கழுதை நான் இப்படியா கற்பனை பண்றேன், ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து சொல்லி இருக்கும், டே ஆபிரகாமே, நீ கூட்டு போனது டூப்ளிகேட், ஆனா நான் கூட்டு போறது ஒரிஜினல். ஓ, ஹalleluya, glory to God. நீ கூட்டு போனது
டூப்ளிகேட் கிரைஸ்ட், ஆனா நான் கூட்டு போறது ஒரிஜினல் கிரைஸ்டியா. ஓ thank you Father God. ஒரு கழுதைக்கு என் ஆண்டவர் அப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார். உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், மகா பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், மகா பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சரித்திரம் படைக்கும் வரை என் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்க போகிறார். ஓ thank you Holy God. அந்த கழுதை நினைச்சிச்சு நான் அழுக்கு மூட்டையை சுமக்க பிறந்தவன். நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க இந்த பாடுகளை நான் சுமக்க பிறந்தவன், இந்த வியாதியை நான் சுமக்க பிறந்தவன், ஓ இந்த பிரச்சனையை நான் சுமக்க பிறந்தவன், ஓ glory to God, இந்த பாவத்தை நான் சுமக்க பிறந்தவன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுக்கு மூட்டையே அல்ல, நீ இயேசு கிறிஸ்துவை சுமக்க பிறந்தவன், நீ இயேசு கிறிஸ்துவை சுமக்க பிறந்தவன். ஓ thank you, you are the carrier of God's presence. Amen. நீ தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் பெந்தேகோஸ்தே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Oh glory to God, glory to God, glory to God. பவுலுக்கு தெரியும் ஹalleluya, என்னை விடுதலையாக்கினது, என் கட்டுகளை அவிழ்த்தது. எஸ் ஆமென். பாம்பிட்ட சாகறக்காக இல்ல, இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக. ஓ இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காக விடுதலையாக்குறது மாத்திரம். அவர் என்ன பண்றாரா? 2 கொரிந்தியர் 5:17 இவ்வாறாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ glory to God. அவனை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவனை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுகிறாராம். அது ஆக்சுவலா எப்படி சொல்லணும்னா, if any man is in Christ, he will become a new breed of person. Yes, he will become a new breed in this world. He will become a new breed that world has ever seen. Amen. Glory to God. அவன் இதுவரை உலகம் கண்டிராத ஒரு வேற்று கிரக மனுஷனாக இருப்பான். Oh glory to God, glory to God. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் ரட்சிக்கப்பட்டவன் யாரு? அவன் ஒரு வேற்று கிரகவாசி. Yes, he is a supernatural being. Amen. Hallelujah. பாருங்க, உலகத்தானுக்கு தான் உலகத்தின் லா செல்லுபடியாகும், ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரலோகத்தானுக்கு உலகத்தின் லா செல்லுபடியாகாது. Oh praise the Lord. Amen. உலகத்தான் பாம்பு கடிச்சா சாவான், ஆனா இந்த பவுல் ஆண்டவராலே புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவன், இந்த உலகத்தின் லா செல்லுபடியாகாது. ஓ ஹalleluya, glory to God. அடுத்த வசனத்துல அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்? இவனுக்கு வீக்கம் வரும், சிம்டம்ஸ். எஸ் ஆமென். அந்த வெனம் போய் ஆக்சிஜன் மாலிகுலர் பாண்ட் ஆகி ஆமென் அது தடுத்து நிறுத்தி விடும், என்னென்னமோ சொல்லி அதுடைய என்ன சொல்றாங்க எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடும், என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவன் பவுல் பார்த்தான், டே பாம்பே, இது நேச்சுரல் மேன் இல்லை, இது சூப்பர் நேச்சுரல் மேன். ஓ ஹalleluya. நான் ஒன்றும் சாதாரண சிருஷ்டி அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டி. Oh thank you Lord. நேச்சுரலா எனக்கு எடுபடி ஆகாது. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் Jesus is the prototype of a believer? Yes, பரிசுத்தத்திலும் சரி, கேரக்டர்லயும் சரி, வல்லமையிலும் சரி, Jesus is a prototype of a believer. ஒரு விசுவாசினுடைய முன்மாதிரி யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். எஸ், வல்லமையிலும் சரி, கேரக்டர்லையும் சரி, பரிசுத்தத்திலும் சரி, நடக்கையிலும் சரி, ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு வாழலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். ஓ ஹalleluya. அவர்கிட்ட இந்த உலக பிரகாரமான லா எதுவுமே எடுபடலை. எஸ், நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லி தந்தாங்க H2O வாட்டர்னாங்க, ரைட்? இவர் சொன்னார் அது H2O இல்ல, அது திராட்சை ரசம்னார். அது திராட்சை ரசமாக மாறினது. ஓ அது கெமிக்கல் ஃபார்முலா அதுவே இல்லைன்ட்டார். எனக்கு அப்பவே டீச்சர் மேலே சந்தேகம், பொய் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு. Amen. Glory to God. இன்னொரு மேக்ஸ் டீச்சர் சொன்னாங்க, நீ 5 பென்சில் வச்சிருந்தா 5 பேருக்கு ஒன்னொன்னா தர முடியும், அதுக்கு மேல உன்னால தர முடியாது, அதுதான் மேக்ஸ்னாங்க. ஆனா இவர் எடுத்தார் 5 அப்ப 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு என் ஆண்டவர் போஷித்து, ஓ பிரைஸ் லார்ட், மேக்ஸையே பொய்யாக்கிட்டார். ஏய் கம் ஆன், glory to God. நீ பணம் இருந்தா தான் டாக்ஸ் கட்ட முடியும்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. ஆனா இவர் பாருங்க, மீன் வாயை தொற, ஆமென், அதை தொற, அதுக்குள்ள ஒரு காசு இருக்கும். ஆமென். எக்கனாமிக்ஸை என் ஆண்டவர் பொய்யாக்கி விட்டார். ஓ ஹalleluya, glory to God. பிசிக்ஸ் சார் சொன்னாரு, எந்த வெயிட் போட்டாலும் தண்ணிக்குள்ள மூழ்கும்னு சொல்லி. ஆமென், praise the Lord, hallelujah. ஆனா இவர் பாருங்க, பிசிக்ஸ் லாவாது என்ன லாவாது அப்படின்னு சொல்லி தண்ணி மேல அவர் வாட்டுக்கு நடந்து கொண்டு போய் கொண்டு இருந்தார். ஆமென், he broke the physics law. ஓ ஹalleluya. இயேசு கிறிஸ்து என்ன காட்டினாரு? ஆமென், நான் நேச்சுரல் மேன் இல்லடா, நான் சூப்பர் நேச்சுரல் மேன். ஓ ஹalleluya. உலகத்தின் லா, உலகத்தின் நியமனங்கள், உலகத்தின் ஓ glory to God, எந்த ஒரு சக்தியும் ஓ என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஓ ஹalleluya. எனக்கு அப்ளிகபிள் ஆகாது அதெல்லாம். ஓ glory to God, glory to God. உலகத்தானுக்கு கேன்சர் வந்தா சாவா, இங்க கேன்சரோட உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் சாக மாட்டீர்கள்.
ஓ ஹalleluya, நீங்கள் வாழ்வீர்கள். Oh, glory to God, glory to God. பிபி வந்தா ஆமென் ஹalleluya, ஸ்ட்ரோக் வரும் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? நமக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியல, தெரியாதவருக்கு நமக்கு சந்தோஷம் இல்லையா? பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்றாரு பிபி அது சுகர் ஆகுது, ஆமென் ஹalleluya, உனக்கு ஒரு சேதமும் வராது. Hey, glory to Jesus, glory to God, glory to God, because you operate in a supernatural law. Oh hallelujah, I am a supernatural being. Amen. அதே அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:20, I am an ambassador of Christ. Yes, I am an ambassador of Christ. அப்படினா கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. Amen. நிறைய வாலிப பிள்ளைங்க முழிக்கிறாங்க, என்ன ஸ்தானாதிபதி என்னத்துல அம்பாசடர், அம்பாசடர் கார் வேணா தெரியுதுன்னா அம்பாசடர் அப்படின்ட்டு. அம்பாசடர் என்ன? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்றவன் அர்த்தம். ஓ ஹalleluya. சுருக்கமா சொன்னா உங்களை பார்த்தா இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும். மறுபடியும் சொல்றேன், உங்களை பார்த்தா என்ன இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும். ஓ ஹalleluya, glory to God. யோவான் 17:16 என்று நினைக்கிறேன், அதில் ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஓ உலகத்தார் அல்லனா என்ன அர்த்தம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியன்ஸ் 3:20 என்று நினைக்கிறேன், அதில் இவ்வாறாக சொல்கிறது, you are the citizens of heaven. Oh, you are the citizens of heaven. Amen, praise the Lord, glory to God. உலகத்தான் அல்லனா என்ன தெரியும்? நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. You may be on the earth but you are not of the earth. Glory to God, glory to God. பாம்பை பார்த்து எஸ் பவுல் சொன்னார், நீ தப்பான நேரத்தில் கடிச்சிட்ட. ஏ glory to God. எனக்குள்ளாக ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது. ஓ எத்தனை பேர் வாக்கு தத்தங்கள் இங்கே பெற்றிருக்கேங்கிற மாத்திரம் அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு. என்ன திட்டம்னா சரித்திரம் படைக்கிற திட்டம். ஓ சாதாரண திட்டம் இல்லை, சரித்திரம் படைக்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த சரித்திரம் படைக்கிற வரைக்கும் நீங்கள் மரிப்பதில்லை. Glory to God. எந்த ஒரு பிசாசின் தொல்லையும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஓ தாலாபா சாந்தலா ராதலா ரதியாந்தலா, purpose of God, purpose of God. Second thing, what he remembered the pathway of God. Amen. தேவனுடைய வழியை அவன் யோசித்து பார்த்தான். எஸ், நல்லா கவனிங்க, ரோமாபுரிக்கு போறதுக்கு எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கு, ரைட்? இவங்க புயல் அடிச்சு ஆண்டவர் சொன்னது போன அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் ஒரு தீவை அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஜஸ்ட் லிசன் டு மீ. எவ்வளவோ நல்ல வழிகள் இருந்தாலும் இந்த மெலித்தா தீவுக்கு கூட்டிட்டு வந்தது ஆண்டவர். கூகுள் ஜிபிஎஸ் இல்ல, காடோட ஜிபிஎஸ் மெலித்தா தீவுல இவர்களை கூட்டி கொண்டு வந்தது. ஓ praise the Lord, glory to God. பவுல் இந்த பாம்பை பார்த்து சொன்னா, நானா இந்த மெலித்தா தீவுக்கு வரல, என்னை ஆண்டவர் இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஓ ஹalleluya, என் ஆண்டவர் இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாதுகாப்போடு கூட அவருடைய ப்ரொவிஷனோடு கூட தான் ஆண்டவரை இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஓ glory to God, glory to God. எத்தனை பேருக்கு தெரியும், எகிப்துக்கும் கானானுக்கும் ஒரு சூப்பர் வழி இருந்துச்சு. ஒரு ரதம் போய்விட்டு ரிட்டர்ன் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு வழி இருந்துச்சு. எஸ், யோசேப்பு ஒரு ரதத்தை அனுப்பி அவனுடைய குடும்பத்தாரை எல்லாம் கூட்டி கொண்டு வந்தான். சீக்கிரம் போயிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வழி இருக்கும் பொழுது இவர்கள் விடுதலையாக வரும் பொழுது ஆண்டவருடைய ஜிபிஎஸ் எங்க நிறுத்துதுன்னா ஒரு செங்கடல் முன்பதாக நிறுத்துகிறது. இவங்க பார்க்குறாங்க, என்னடா அது ஒரு நல்ல ஒரு வழியை கூட்டு போன செங்கடல் முன்பதாக நிறுத்திட்டாரு. ஓ ஹalleluya. இன்னைக்கு அநேகர் செங்கடல் முன்பதாக நின்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஆண்டவர் எதுக்கு இங்கே கூட்டி கொண்டு வந்தார்? என் ஆண்டவர் எதுக்கு இந்த திருமணத்தை ஆண்டவர் எனக்கு செய்து வைத்தார்? எதற்காக இந்த வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார்? எதற்காக இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் என்னை கூட்டி கொண்டு போனார்? ஓ ஹalleluya, glory to God. ஆனால் அந்த இஸ்ரேலர்களுக்கு தெரியவில்லை, செங்கடலை படைத்தது என்னுடைய ஆண்டவர். ஓ ஹalleluya, glory to God. அந்த செங்கடலை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு வழியை ஆண்டவர் அந்த செங்கடலுக்குள்ளாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஓ thank you holy God. அவங்க வெட்டாந்தரையில் நடந்தாங்களா? சகதியில நடக்கல, வெட்டாந்தரையில் நடந்தாங்களா? என்ன அர்த்தம்? ஓ வழி இல்லாத இடத்துல ஓ நான் வழியை உண்டாக்குகிற ஆண்டவர். ஓ கோணலானவைகளை உனக்கு முன்பதாக போய் செவ்வையாக்குகிற ஆண்டவர். ஓ நீ வலப்பக்கம் சாயும் போதும் இடப்பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என்று உன்னை சொல்லி வழி நடத்துகிற என்னுடைய ஆண்டவர்.
ஓ ஹalleluya. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற என்னுடைய ஆண்டவர். ஓ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். Oh, glory to God, glory to God, glory to God. அந்த பாம்பை பார்த்து சொன்னா, எஸ் ஏமே, நான் மெலித்தா தீவுக்கு நானா வரல, என் ஆண்டவர் இங்கே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மெலித்தா தீவுனா என்னன்னு தெரியும், அந்த மெலித்தா தீவில் பாம்பு இருக்குன்னு தெரியும். எஸ் ஏமேன். பவுல் போனா அந்த மெலித்தா தீவின் பாம்பு இவனை கடிக்கும் என்றும் தெரியும். ஆனால் அந்த பாம்புக்கு ஒன்று தெரியாது, பவுலை கடிச்சா பவுல் சாக மாட்டான், நான் தான் சாக போறேன்னு அந்த பாம்புக்கு தெரியாது. ஓ ஹalleluya, glory to God. உங்கள் சத்துருக்களுக்கு தெரியாது, ஆமென், உங்களை தொட்டா அவன் கெட்டான் அர்த்தம். ஓ glory to God, glory to God, amen, praise the Lord, glory to Jesus. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை அந்த இடத்துல வச்சதே நான் தான். எஸ், உனக்கு அந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். எஸ், அந்த பிரச்சனை உன்னை தீண்டும் என்று எனக்கு தெரியும். அந்த விஷம் உனக்கு உன்னுடைய சரீரத்தில் ஏறும் என்று எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொன்னு தெரியும். ஹalleluya, glory to God. அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ அந்த பிரச்சனையை மேற்கொள்வாய். ஆமென். நீ அந்த பிரச்சனையை மேற்கொள்வாய், அந்த பாடுகளை மேற்கொள்வாய். ஓ, அந்த எல்லா தடைகளையும் தவிடுபடியாக்குவாய். லாபாரா தலரா. ஒரு பெந்தேகோஸ்தே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I know the pathway of God. Oh hallelujah, glory to God. எத்தனை நிறைய பேர் இங்க பாருங்க, நம்ம திட்டம் இல்லாம இங்க இருக்கிறோம் இல்லையா? இது நம்ம திட்டத்திலே இல்லை. எஸ், மதுரையில் செட்டில் ஆகும் நம்ம திட்டம் இல்லை. ஏன் கன்னடால செட்டில் ஆகும் நம்ம திட்டம் இல்லை. ஏமேன். துபாயில் செட்டில் ஆகும் நம்ம திட்டம் இல்லை. இந்த வியாபாரத்தில் உட்காருவோம் நம்ம திட்டம் இல்லை. இட் இஸ் நாட் யுவர் ஜிபிஎஸ், இட் இஸ் காட்ஸ் ஜிபிஎஸ். ஓ ஹalleluya. அது உன்னுடைய வழி அல்ல, அது ஆண்டவருடைய வழி. ஓ ஹalleluya, glory to God, glory to God, hallelujah, praise the Lord. ஆண்டவருடைய ஆசை பாருங்க, உன்னுடைய பாத்வேயே ஹிஸ்டரியா இருக்கணும். ஆமென், ஹalleluya. நீ கடந்து செல்லுகிற பாதையே சரித்திரம் பேசுகிற ஒரு பாதையாக இருக்க வேண்டும். யூதர்களுக்கு காப்பாற்றின என்னுடைய ஆண்டவர். எஸ், ஆமென், ஹalleluya. செஞ்சுரியனுக்கு காப்பாற்றின என்னுடைய ஆண்டவர். ஆமென். ஜெயிலில் இருக்கும் பொழுது, நான் அடிபடும் பொழுது காப்பாற்றின என்னுடைய ஆண்டவர். ஆமென். புயலுக்கு, வேதனைக்கு, கல்லடிக்கு தப்புவித்த என்னுடைய ஆண்டவர். glory to God. என்னை கவ்வி பிடித்து இந்த பாம்புக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ hallelujah, glory to God, glory to God, hallelujah. அடுத்ததாக பவுல் பார்க்கும் பொழுது, எஸ், அந்த பாம்பை பார்த்து அவனுக்கு நினைவுக்கு வந்தது தனக்குள்ளாக இருந்த ஒரு தேவனுடைய வல்லமையை. The God's power which was inside him. I mean, he remembered the power of God. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இப்படியாக சொல்கிறார் பவுல், தேவனுடைய வல்லமையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆமென், ஹalleluya. நாங்கள் பிழைத்திருப்பது தேவனுடைய வல்லமையினாலே. ஓ ஹalleluya, glory to God, glory to God, glory to God. பவுல் அந்த பாம்பை பார்த்து அவர் இப்படியா சொல்லியிருப்பாரு, எஸ், என்னை யாருன்னு நினைச்ச நீ? ஆமென். செத்து மண்ணுக்குள்ள போனவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்லை, மரணத்தை வென்றவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. ஓ hallelujah, glory to God, glory to God. ஒரு அசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இல்லை, அசாதாரணமான காரியங்களை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். எபேசியர் 1:13 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக முத்திரையாக இருக்கிறார். ஓ thank you holy spirit. 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆவியானவர் உங்களோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறார். ஓ hallelujah, glory to God. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஓ hallelujah, glory to God. He is a spirit of power. Oh, he is a spirit of power. ஏமே, நாங்கள் ஒரு பாம்பு பண்ணைக்கு போயிருந்த பொழுது அந்த பாம்பு இதில் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு பாம்புக்கு பிளாக் கோப்ராவா கிங் கோப்ராவான்னு தெரியல, இப்படியே போட்டிருந்தாங்க. தாய்லாண்டில் மாத்திரம்தான் இதற்கான மருந்து கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது, கொத்துச்சுன்னா செத்து போயிடுவான் அப்படின்னாங்க. Glory to God, glory to God. இதை தடுக்கக்கூடிய சக்தி எந்த மருந்துக்கும் இல்லை, இதை தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உடலுக்கும் இல்லை.
ஓ ஓ ஓ ஓ ஓ பவுல் பார்த்தாரு, நான் என்னுடைய உடல் இருக்கிற எதிர்ப்பு சக்தியையோ இல்லை மருந்தின் சக்தியோ நம்பி வாழ்கிறவன் அல்ல, நான் கர்த்தருடைய சக்தியை நம்பி வாழ்கிறவன். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுமா, நான் கர்த்தருடைய சக்தியை நம்பி நான் வாழ்கிறவன். ஓ கர்த்தருடைய வல்லமையை நம்பி நான் வாழ்கிறவன். ஓ லாரா ஷிந்தலே லேதலா ரோதலா சந்தலா தூரதன மரதியந்தலா. glory to God, glory to God. ஒரு சில வெளிப்பாடுகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ், நல்லா கவனிங்க. பவுலை இந்த பாம்பு இதுவாகத்தான் வந்து கவ்வினது. எஸ், இட் இஸ் நாட் பால்ஸ் மிஸ்டேக், இட் இஸ் த வைப்பர்ஸ் மிஸ்டேக். ஆஹா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏன் மிஸ்டேக்ல தான் இந்த 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 போராட்டத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது ஓம் மிஸ்டேக் இல்லை, அந்த பிரச்சனையோட மிஸ்டேக். ஏய் ஹல்லேலூயா. நீ தப்பா வந்து மாட்டிக்கல, அந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட தப்பி தவறி வந்து மாட்டிக்கிச்சு. ஆஹா, glory to God. அந்த பிசாசு தான் தெரியாம தப்பி தவறி உங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஓ glory to God, glory to God, amen, hallelujah. அதுவும் பாருங்க, சும்மா இருக்கிறவன் கையை கடிக்கல, இது ஊழியம் செய்கிற கையை கடித்தது. ஆமென். இந்த கரம் சாதாரண கரம் அல்ல, இது கர்த்தரின் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற கரம், இது தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிற கரம். ஆமென். இது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு கரம். ஓ, தெரியாமல் இந்த பாம்பு உங்களுடைய கரத்தை கடித்து விட்டது. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த தீவார் நினைச்சு கொண்டிருந்தாங்க, இவன் கடலுக்கு தப்பிச்சிட்டான், ஆனா இவன் மகா பெரிய பாவி, இந்த பாம்பு இவனை தண்டித்து விட்டது. எஸ், ஆமென். அவங்களுக்கு பாருங்க, ஒருவருக்கும் ஒரு தெய்வம் இருந்துச்சு. இவங்க சொன்னாங்க, கடலின் தெய்வம் நெப்டியூனுக்கு அவன் தப்பிச்சிட்டான், ஆனா நம்முடைய தீவின் தேவி ஆகிய நீமிஸ்க்கு இவன் தப்பிக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா, glory to God, glory to God. அந்த பாம்பு கடித்து கொண்டிருந்தபோது இவர்கள் நினைத்தார்கள், இந்த தேவி தாக்கி உயிரோடு இருந்தவர்கள் ஒருவரும் இல்லை. எஸ், உடனே குழி தோண்ட ஆயத்தமாயிட்டாங்க இல்லையா? எப்படா செத்து விடுவான், குழி தோண்டலான்ட்டு கடப்பாறையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க விசுவாசத்தோடு கூட. ஆமென். நிறைய பேருக்கு பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விசுவாசம் எப்படினாலும் விழுந்துருவான் இவன். ஆமென், glory to God. எப்படினாலும் இவன் பிழைக்க மாட்டான், எப்படினாலும் இவன் தப்பிக்க மாட்டான். ஆமென். கடப்பாறையோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ glory to God, glory to God. ஒன்று, பவுல் உயிரோடு இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அந்த தீவினுடைய தேவி உயிரோடு இருக்க வேண்டும். ஓ glory to God, thank you Father God. ஒன்று, பவுல் உயிரோடு இருந்தால் அந்த மெலித்தா தீவினுடைய தேவி மரித்து விடும். பவுல் மரித்தால் அந்த மெலித்தா தேவி உயிரோடு இருக்கும். glory to God, praise the Lord, hallelujah, glory to Jesus, glory to God. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு பாம்பு உங்களை கடித்து கொண்டிருக்கு இல்லையா? எஸ், ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற பாம்பு, பாடுங்கிற பாம்பு, வியாதிங்கிற பாம்பு, போராட்டங்கிற பாம்பு, செய்வினங்கிற பாம்பு, செயல்பாட்டு வினங்கிற பாம்பு, ஏதோ ஒரு பாம்பு உங்களை கடித்து கொண்டிருக்கு இல்லையா? எஸ், ஒன்று அந்த பாம்பு உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா நீங்க உயிரோடு இருக்கணும். ஆமென். ரெண்டு பேரும் அட் அ டைம்ல உயிரோடு இருக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா, glory to God, glory to God. ஆமென். பவுல் தீர்மானித்தான், பொல்லாத பிசாசே, உன்னை வீழ்த்தி என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நான் நிரூபிப்பேன். உன்னை வீழ்த்தி என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர் என்பதை நான் நிரூபிப்பேன். ஓ ஹல்லேலூயா, glory to God, glory to Jesus, glory to God, glory to God. நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த பிரச்சனையை வீழ்த்துவது உங்களுக்கு மாத்திரம் முக்கியம் அல்ல, தேவனுக்கும் அது ரொம்ப முக்கியம். Oh, God's victory is tagged with your victory. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தருடைய வெற்றி உங்களுடைய வெற்றியோடு கூட பின்னி பணையப்பட்டிருக்கிறது. பவுல் ஜெயித்தால் இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். பவுல் தோத்தா அந்த மெலித்தா தீவிலே இயேசு கிறிஸ்து தோற்பார். ஏனென்றால் இவன் தான் கிறிஸ்துவனுடைய அம்பாசிடராக நின்று கொண்டிருக்கிறான். ஓ ஹல்லேலூயா, glory to God. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் கடன் தொல்லையை ஜெயிப்பது உங்களை காட்டிலும் என் இயேசுவுக்கு முக்கியம். ஏமே, நீங்கள் வியாதியை ஜெயிப்பது உங்களை காட்டிலும் என் இயேசுவுக்கு முக்கியம். நீங்கள் பாவத்தை ஜெயிப்பது உங்களை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியம். உங்கள் வெற்றி அவருடைய வெற்றி.
ஓ ஹalleluya, glory to God. பவுல் பார்த்தான், நான் மரிச்சு என்னுடைய தேவனை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டி ஆமென் உன்னை நான் கொலை செய்து என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை இந்த தீவிலே நான் நிரூபிப்பேன். ஓ லாரா ஷாந்தலா ரதலா ரவாசியாந்தலா தரதியாந்தலா. ஒன்று அக்கினி இறங்கி ஆமென் ஹalleluya பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிய வேண்டும், இல்லை என்று சொன்னால் எலியா அழிய வேண்டும். ஓ ஹalleluya, பாகால் வாழ வேண்டும், இல்லை என்று சொன்னால் எலியாவின் தேவன் வாழ வேண்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. Amen. Hallelujah. Glory to God. Glory to God. Hallelujah. ஒன்று நேபுகாத்நேச்சார் நிறுத்தி வைத்திருந்தானால் அந்த தெய்வம் உயிரோடு கூட இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உயிரோடு இருந்து அவர்களுடைய தெய்வத்தை நிரூபிக்க வேண்டும். ஓ ஹalleluya, praise the Lord. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல, நீங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு உங்களுடைய தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். ஓ லாரா ஷாதலாதலரதனா சந்தராதலரதரபரதியாந்தலா. ஓ thank you Father God. பவுல் பார்த்த அந்த பாம்பை. Yes, glory to Jesus, glory to God. நல்லா கவனிங்க. I'm just going to give you an important principle. பவுல் அந்த பாம்பை பார்த்தான். வாட்சி தான் பாம்புன்னு வச்சுக்கோங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் அக்கினியில் தூக்கி போடுவியான்னு கேட்காதீங்க. வாட்சி தான் பாம்புன்னு வச்சுக்கோங்களே. அந்த பாம்பை பார்த்து சொன்னான். இந்த பாம்பை பார்த்தோடனே அவனுக்கு வந்து அற்பமாக தோணுச்சு, ஒரு தூசி மாதிரி தோணுச்சு இல்லையா. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், இதோ ஓநாய்களின் மத்தியில் இல்லையா ஒரு ஆட்டை நான் அனுப்புவதை போல உங்களை நான் அனுப்புகிறேன். அனுப்பும் போதே சொல்லிட்டார், ஓநாய்கள் வரும். எஸ் ஆமென், பாடுகள் வரும், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எஸ் ஆமென் ஹalleluya. அதோடு கூட நிறுத்தல. 19வது வசனத்தில் அவர் சொல்றாரு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஓ ஹalleluya. நீ போற வழியில சர்ப்பங்கள் தேள்களும் வரும், ஆனால் அதை மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை, அதை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஓ ஹalleluya. நல்லா கவனிங்க. பவுல் அந்த பாம்பை பார்த்தார். எஸ் ஆமென். பாம்பை பார்த்து, நீ ஜெபிக்கிறது கூட லைக் இல்லை. எஸ் ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, பாம்பு என்னை கடித்து விட்டது. கர்த்தர் மனம் இறங்கி என்னுடைய கண்ணீரை துடைத்து என்னை ஆராட்டி சீராட்டி பாராட்டி உருட்டி பெரட்டி ஆமென் glory to God ஆறுதல் படுத்தி ஆமென் குடும்ப சாபங்களை உடைத்து ஆமென் ஹalleluya கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து இதிலிருந்து என்னை தயவாய் காப்பாற்றுவீராக. ஆமென். பவுல் பார்த்தாரே, நான் ஜெபத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆமென். பவுல் அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அந்த பாம்பை அவன் உதறி போட்டு, எஸ் உதறி போட்டு, ஹalleluya glory to God. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனை ஜெபிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, நீ அதை உதறி போட வேண்டும். ஹalleluya. நீ அன்றைக்கு அதை உதறி போட வேண்டும். உன்னுடைய குடும்ப சாபங்களை நீ உதறி போட வேண்டும். உன்னை பின்தொடர்கிற வியாதியை நீ உதறி போட வேண்டும். உன்னை மீண்டும் மீண்டும் விழச் செய்கிற பாவத்தை நீ உதறி போட வேண்டும். எஸ் ஹalleluya. உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை கெடுக்கிற அந்த பிசாசை நீ உதறி போட வேண்டும். எத்தனை பேர் நீங்க உதற காயத்தமா இருக்கிறீங்க? ஓ லாதானாமா ஷீதலரா ஹோ ஹாசியா தரலலரது ருதியாந்தலா. glory to God, glory to God. செங்கடல் முன்பதாக நின்ற பொழுது மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தான். ஆண்டவர் அவனை வந்து தட்டி கொடுத்து கண்ணீர் எல்லாம் துடைக்கல. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி நீ பார்க்கிறது என்ன? உன் கையிலே ஒரு கோல் இருக்கிறது, அந்த கோலை அந்த சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு, அந்த சமுத்திரம் பிளக்கும் உனக்கு முன்பதாக. ஓ ஹalleluya. ஜெபிக்காதன்றார் ஆண்டவர். ஓ praise the Lord, hallelujah, glory to God, amen. ஓ தாலராஷ் நிறைய பேருக்கு பாருங்க இப்போதான் என்னடா ஜெபிக்காதன்ட்டா. amen, hallelujah, praise the Lord, glory to Jesus, amen. பாருங்க தாவீதுனுடைய சரித்திரத்தை நீங்க படிப்பீங்கன்னு சொல்ல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் பரட்டுங்க. amen. 17ஆவது முழுசா படிப்பீங்கன்னா, கோலியாத்தை வீழ்த்தருக்கு அவன் ஒரு ஜெபமும் செய்யவில்லை. எஸ், அவன் கல்லெடுத்தான், எரிந்தான், கோலியாத்து வீழ்ந்தான். ஓ ஹalleluya, praise the Lord. தாவீதுக்கு தெரியும், ஜெபிக்கிற அளவுக்கு திராணியுள்ள ஒரு பிரச்சனை அல்ல இது. Hey, glory to God, glory to God, hallelujah. நீ உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போய் உன் கால்களை சமுத்திரத்திலே வை, அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஓ ஹalleluya, glory to God. எரிய வேண்டும், நீட்ட வேண்டும், amen, praise the Lord. கால் வைக்க வேண்டும், நீ உதற வேண்டும். உன்னுடைய பிரச்சனை இன்றைக்கு சமாதியாக போகிறது.
ஏய், உன்னுடைய பிரச்சனை இன்னைக்கு சமாதியாக போகிறது. ஓ glory to God, glory to God. அந்த பாம்பை பார்த்தோன்னே பவுல் சொல்ல, உபவாசித்து நான் ஜெபிக்க போகிறேன் சொல்லலாமே. இவன் உபவாசம் எதுக்கு இருக்கணும்? உபவாசம் ஆண்டவரோட அந்யோன்ய ஐக்கியத்துக்காக இருக்க வேண்டும். எஸ், அதுதான் உண்மையான உபவாசம் இல்லையா? இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை பெற, அழைப்பை பெற, ஒரு முக்கியமான நோக்கத்தை தெரிந்து கொள்ள நாம் உபவாசிக்க வேண்டும். எஸ், ஹல்லேலூயா. ஆனால் இந்த பொடி பிரச்சனைக்கலாம் எனக்கு ஏன் பட்டினி கிடக்கிறதா? எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், உத்தரி போடு. ஹல்லேலூயா. நீ உத்தரி போட வேண்டும். ஓ தாலரா ஷாந்தலா, glory to God. அடுத்து அந்த ஒரே வசனத்தை வாசித்து உங்களுக்காக இன்னும் 2 வசனம் நான் வாசிக்க போறேன். பிரைஸ் லார்ட். 6வது வசனம், 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர், அப்பொழுது என்ன ஆச்சாங்க? உதறி போட்ட உடனே அவனுக்கு வீக்கம் கொண்டது, அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது ஓ வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஓ ஹல்லேலூயா. வேறு சிந்தைனா மனம் திரும்பினாங்கன்னு அர்த்தம். சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் தான் ட்ரூ ரிப்பன்டன்ஸோட டெஃபினிஷன். யுவர் ஆட்டிடியூட் வில் பி சேஞ்ச், யுவர் மைண்ட் செட் வில் பி சேஞ்ச். இவர்கள் வேறு சிந்தையாகி, நல்லா கவனிங்க, இந்த வெளிப்பாடை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். எஸ், நீங்கள் பிரச்சனையை ஜெயிக்கும் பொழுது, glory to God, நீங்கள் அற்புதங்களை பெறும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, glory to God, இந்த மதுரை பட்டணம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும். ஓ ஹல்லேலூயா, glory to God. அந்த மெலித்தா தீவினுடைய தேவியை அழித்த தேவனுடைய வல்லமை இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமையை அழிக்கும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு உங்க மகிமையை செலுத்தலாமா? ஓ லபா சந்தலரபலரா சீதேலரலரதியான்தலே ரீதே கோஹோதியா சந்தலபரலபரதியான்தலா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட அந்த வைராக்கியம் வருது இப்போ? ஹல்லேலூயா. நான் ஜெயிப்பது என் ஆண்டவருக்கு முக்கியம். ஓ நான் ஜெயிப்பது என் ஆண்டவருக்கு முக்கியம். ஓ இன்னும் நிறைவேறாத திட்டங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. நான் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஓ எஸ், ஹல்லேலூயா. நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் மேன் ஆவேன் சொல்லி நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்றிருக்கிறேன். ஓ தேங்க் யூ ஹோலி காட், ஹல்லேலூயா. எந்த பாம்பு வந்தாலும் சரி, எந்த பூச்சி வந்தாலும் சரி, உங்களுக்குள்ளாக தேவ தட்டத்தை அது நிர்மூலமாக்க முடியாது. நீங்கள் அந்த சத்ருவை நிர்மூலமாக்குவீர்கள். ஓ ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இந்த காலத்துல பாகாலன்கிற தெய்வமே இல்லை. It is erased from the history because of the power of God. ஆமென், ஹல்லேலூயா. நெப்டியூன், ப்ளூட்டோ என்கிறதான தெய்வங்கள் இப்ப இல்ல. ஹல்லேலூயா, glory to God, glory to God. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு தாகோன் என்கிறதான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இப்ப இல்ல. ஓ ஹல்லேலூயா, praise the Lord. நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் பொழுது, தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கும் பொழுது, ஒரு தெய்வத்தை இந்த உலகத்துல காலி பண்ணிருப்பீங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு தெய்வத்தை இந்த உலகத்துல காலி பண்ணிருப்பீங்க. எஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. ஒரு மந்திரவாதியினுடைய நம்பிக்கையை நீங்கள் தவிடுபடியாக்கி இருப்பீர்கள். சூனியம் வைக்கிறவனுடைய ஓ ஹல்லேலூயா ஒரு நம்பிக்கையை நீங்கள் தவிடுபடியாக்கி இருப்பீர்கள். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தெய்வத்தை நீங்க காலி பண்ணுவீங்க. ஓ ஹல்லேலூயா. பார்வோனை பார்த்து மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் பார்வோனுக்கு உன்னை தேவனாக நிறுத்தினேன். ஓ ஹல்லேலூயா, glory to God, glory to God. ஆமென். ஒரு வசனத்தை காட்டி உங்களுக்காக glory to God நாம் அனைவருமே சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் எடுத்துக்கலாம். This is the last verse, Hebrew chapter 11 verse 33 and 34. ஆமென். Hebrew chapter 11 verse 33 and 34. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 34 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமென். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால ராஜ்யங்களுக்காக ஜெயித்தார்களா? இல்ல, ஜெபித்தார்கள் போட்டிருக்கு, ஜெயித்தார்கள் போட்டிருக்கு. அப்ப அவங்க ஜெபிக்கல. எஸ், விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால இந்த மதுரை பட்டணத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தினால இந்த மெலித்தா தீவை எப்படி பவுல் ஜெயித்தானோ, நீங்கள் இருக்கும் இடத்தை அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஓ தேங்க் யூ ஹோலி காட். இன்னும் நான் தெளிவா சொல்றேன் பாருங்களேன்.
நம்ம ஏதோ குருட்டு நம்பிக்கை, மற்ற மதம் மாதிரி குருட்டு நம்பிக்கையை நம்ம விசுவாசம் நம்ம நினைக்கிறோம். எப்படியாவது வியாதி சேராரு, யாராவது தலையில கை வச்சு ஜோம் பண்ணா சரியாயிரும், எப்படியாவது இந்த பிரச்சனை தீந்துரும், எப்படியாதுங்கிறது பிப்ளிக்கல் ஃபெய்த் இல்லை. எஸ், Amen. That is superstitious belief. இல்லை என்று சொன்னால் blind belief. என்னுடைய வார்த்தையில சொல்லப்போனா மூட நம்பிக்கை. உண்மையான விசுவாசம் என்றால் என்ன? Faith is your response to what God has done for you. Oh, glory to God. Faith is your response to the finished work of Jesus Christ. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களின் பிரதிபலனே உங்களுடைய விசுவாசம். Glory to God. Glory to God. Glory to God. வியாதியை ஏன் ஆண்டவர் சுமந்து, என் வியாதி நான் ஏன் சுமக்க தேவையில்லை? ஏனென்றால் அவர் சிலுவையில் எனக்காக அவர் தழும்புகளாலே நான் குணமாகிறேன். அந்த வியாதியை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்தை சுமக்க நான் ஏன் தேவையில்லை. ஏமேன், ஏதோ காரணத்தினால அல்ல, அவர் எனக்காக பாவமாகி என்னை தேவ நீதியாக மாற்றினபடியா இந்த பாவத்தை நான் சுமக்க தேவையில்லை. சாபங்களை நான் ஏன் சுமக்க தேவையில்லை? கலாத்தியர் 3:13-14 அவர் எனக்காக சாபமாக மாறினபடியா, ஓ glory to God, இந்த சாபங்களை நான் சுமக்க தேவையில்லை. That is biblical faith. Oh hallelujah. Glory to God. Glory to God. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Oh hallelujah. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்களா? Glory to God. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ராஜ்யங்களை ஜெயிக்க போகிறீர்கள், தேசங்களை ஜெயிக்க போகிறீர்கள். Oh hallelujah. Glory to God. அடுத்ததாக அவங்க என்ன பண்ணாங்களா? நீதியை நடப்பித்தார்கள். நிறைய பேர் உட்காந்துருக்க, எனக்கு அநீதியா நடந்துருச்சுங்க, யாருக்கும் பிள்ளை பூச்சி கூட நான் துரோகம் நினைச்சதில்லை, எனக்கு அநீதி நடந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க நீதிக்காக மன்றாடுகிற கூட்டம் அல்ல, இந்த விசுவாசிக்கிற கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கையை, உறுதியை, நிச்சயத்தை வைத்திருக்கிற இந்த கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் நீதிக்காக வேண்டுகிறவர்கள் அல்ல, இவர்கள் நீதியை நடப்பிக்கிறவர்கள். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நீதியை நீங்கள் நடப்பிக்க போகிறீர்கள். எஸ், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நீதி நடப்பதாக. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநியாயமா ஒருத்தன் முடவனா இருக்க, அவனுக்காக அவங்க ஜெபிக்கல, எழுந்து நட்ட இயேசுவின் நாமத்தினாலே என்று சொன்னார்கள் பேதுருவும் யோவானும். எஸ், ஆமென். இதுதான் நீதியை நடப்பிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் இஸ் எ இன்ஃப்ளூயன்ஷியல் லைஃப் ஸ்டைல். ஆமென். Hallelujah. Christian lifestyle is a reigning lifestyle. Amen. ரோமர் 5:17 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆளுகிறவர்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Oh hallelujah. Glory to God. Glory to God. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தில் இவ்வாறாக போட்டிருக்கு, ஒருவனுடைய மீறுதல் நிமித்தமாய், அந்த வசனத்தில் நம்ம அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆமே. ஏமே, இதை படித்தா கண்டிப்பாக நம்ம மண்டமொழிக்கு புரியாது. ஏமே, நான் நம்ம ஏன் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன் என்னன்னா, ஆதாம் பாவம் செஞ்சான். எஸ், இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஆதாம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டான். அவனிடத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் அனுமதி இல்லாமலே அடிமைகளாக பிறந்தார்கள். அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுடைய அனுமதி யாரும் கிடைக்கல, பிறக்கிறவன்லாம் அடிமை. ஏமேன். உலகத்திற்கு, சாத்தானுக்கு, ஏமேன், அவன் அடிமையாக பிறந்தான். ஏமேன். வேத வசனம் சொல்லுகிறது, அவனே அப்படி இருக்கும் பொழுது நன்மையின் ஈவையும் கிருபையின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆமென் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம்கிட்ட பிறந்தவெல்லாம் எப்படி பெர்மிஷன் இல்லாமலே அடிமையோ, இயேசு கிறிஸ்து மூலமாய் பிறக்கிறவர்கள் எல்லாம் நீங்க விரும்புகிறோ இல்லையோ நீங்கள் அதிகாரிகள். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ ஒரு அதிகாரி. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரின்ஸ் சார்ல்ஸ்னு ஒருத்தர் அங்கே இங்கிலாண்டில் சுற்றிட்டு இருக்கார். அவர் ஏதோ சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணிலாம் பிரின்ஸ் ஆகலை, எலிசபெத்துக்கு பிறந்தாரு, பிரின்ஸ் ஆயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ இயேசுவுக்கு பிறந்த அதனால அதிகாரி. நீ இயேசுவுக்கு பிறந்தபடியால் நீ ஒரு அதிகாரி. ஓ லாலா ஷதலராதன மஸ்யாதலா. glory to God, glory to God. கடைசியாக அவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். அடுத்ததாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஓ glory to God, glory to God, hallelujah. எத்தனையோ சிங்கங்கள் உங்களுக்கு முன்பதாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. am I right? yes. பிசாசு கர்ச்சிக்கிற
சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். ஓ ஹல்லேலூயா. சிங்கத்தை பார்த்து இவங்க பயப்படலை, முழங்கால் போடலை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னடா கத்திட்டே இருக்கேன்னு சொல்லி சிங்கத்தின் வாயை பிடிச்சி அடைச்சார்களாம். ஓ glory to God. நம்ம ஊர் ஸ்டைல், நம்ம கற்பனை சக்தி ஜாஸ்தி. என்னடா சவுண்டு விடுற, இயேசு நாமத்தில் அடைத்தார்களாம் சிங்கத்தின் வாய். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கர்ச்சிக்கிற காரியங்களை நீங்கள் அடைக்க போகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. நீ மரிக்க போகிறாய் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை அடைக்க போகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. அவன் சிங்கத்தை போல, ஆனா இது யார் தெரியுமா? யூதராஜ சிங்கத்தின் குட்டி. ஆமென். நீ டூப்ளிகேட்டடா, நான் ஒரிஜினல் சிங்கம்டா. ஏ ஹல்லேலூயா. glory to God, glory to God. ரீதேல ஹாஷியம்தல. எத்தனை பேர் நீ சிங்கங்களின் வாய்களை அடைக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீ உதறி போட ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஓ thank you Lord. இது வரைக்கும் ஆமென், glory to God. எல்லாம் எழுந்து நிற்கலாமா தேவனுடைய பிரசன்னத்தில்? எஸ் ஆமென். எழுந்து நின்று கவனித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமென், glory to God. இது வரைக்கும் ஆமென், நல்லா கவனிங்க, எத்தனையோ கூட்டங்களுக்கு போயாச்சு. எஸ், நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு சில பேர் சர்ச்சு பக்கமே வர மாட்டாங்க. இன்னொருத்துக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லா கூட்டத்துக்கும் போய்விட்டு வந்த தீர்க்க தரிசன கூட்டம், எஸ், விடுவிக்கிற கூட்டம், ஆமென், அபிஷேக கூட்டம், ஜெப கூட்டம், அந்த பெருவிழா, இந்த பெருவிழா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓ அந்த குழு, இந்த குழு, glory to God, ஹல்லேலூயா. எல்லா கூட்டத்துக்கும் போயும் அந்த பாம்பு கடியை இன்னும் ஆமென் போக்க முடியல. அந்த பாம்பு இன்னும் கடிச்சிட்டு தான் இருக்கு. ஆமென். ஒரே ஒரு காரியம் என்ன நடந்துச்சுன்னா, எல்லார்ட்டையும் ஜெபிங்கன்னு தலையை கொடுத்து தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அந்த மாற்றம் தான் ஏற்பட்டுதே ஒழிய இன்னும் அந்த பாம்பு கடித்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு தேவ ஊழியர் வந்து கர்த்தர் உன் கண்களை துடைத்து ஏமீன் உன் கண்ணீரை மாற்றி உன் இருதயத்தை ஆற்றி ஏமீன். ஆனால் இந்த ஊழியர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் அப்படியா வரல, ஏமீன் உன் மண்டையில் டப் 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 டப்னு தட்டி ஏன்னா லூசு பையில அழுதுகிட்டு இருக்கிற, உன் கையில் இருக்கிறத உதறி போடுடா. எஸ் ஹல்லேலூயா. அது தூசியை காட்டிலும் ஒரு அற்பமான ஒரு பிரச்சனை. ஓ அது அற்பமான ஒரு பிரச்சனை. இயேசுவின் நாமத்தில் உதறி போடுடா. ஓ ஹல்லேலூயா, glory to God. எல்லா கண்களை மூடி ஓ உங்களுடைய பாம்பு எது என்று சொல்லி நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம். எஸ் ஹல்லேலூயா. உங்க கைகளை இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எஸ், இயேசுவின் நாமத்தினாலே உங்க பாம்பு எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஓ அந்த பாம்பு, ஓ ஹல்லேலூயா, அந்த பிரச்சனை, கடன் தொல்லை, ஓ வியாதி, ஓ செய்வினை, ஓ glory to God, ஓ குடும்ப சாபம், ஓ பிரைஸ் தி லார்ட், ஒரு கெட்ட பழக்கம், ஒரு பாவ பிரச்சனை, ஓ இயேசுவின் நாமத்தினாலே, ஓ மாமியார் மூலமாக வருகிற சண்டை, ஓ மருமகள் மூலமாக வருகிற ஓ ஹல்லேலூயா தூஷணமான வார்த்தைகள், எஸ் எஸ் எஸ், குடும்பத்திலே அவமானம், ஆமென், எந்த பாம்பா இருந்தாலும் சரி, ஓ சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கை கட்டி இருக்க வேண்டாம், எல்லாம் ஹல்லேலூயா ஒரு விசுவாசம், ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்ஷன் நம்ம பண்ண போறோம். எஸ் ஹல்லேலூயா. அந்த பாம்பை இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இயேசுவின் நாமத்தினாலே அந்த அக்கினியிலே நாம் உத்தர போகிறோம். ஓ இந்த பாம்பு இனி எந்திரிக்க முடியாது, இந்த பாம்பு இனி எந்திரிக்க முடியாது. ஓ எல்லாம் உதறங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனையை உதறுகிறேன், இந்த வியாதியை உதறுகிறேன். ஓ ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையை உதறுகிறேன். ஓ மனைவியுடைய முரட்டாட்டத்தை உதறுகிறேன், கணவனுடைய முரட்டாட்டத்தை உதறுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. லாபரலா ஷதலரதலரதரா ஷகரதலரதியான்டலா. glory to God. நிறைய பேர் அந்த காலேஜில் சேரணும் நீங்க நினைக்கல, அந்த கோர்ஸ் உங்க ஓ ஜிபிஎஸ்ல இல்ல, ஆனால் ஆண்டவர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஓ glory to God. அது வேல்யூ இல்லாத கோர்ஸா இருந்தா கூட உங்கள் நிமித்தமாக அது வேல்யூ பெறும். ஓ ராலாபா சாந்தலா தராது யாந்தலா. எல்லாம் பாருங்க, எதிர்கால பயம் என்கிற பாம்பை எல்லாரும் உதறி போடலாமா? இயேசுவின் நாமத்தினாலே எதிர்கால பயம் என்கிற பாம்பு இயேசுவின் நாமத்தில் உன்னை உதறி போடுகிறேன். ஓ ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு விடுதலைக்காக இன்னைக்கு ஜெபிக்க வரல. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உதறி போடு, எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். எஸ், இன்றைக்கு அதுக்கு ஒரு சபக்குழியை நாம் உண்டாக்க வேண்டும். ஆமென். ஒன்று பவுலுக்கு குழி வெட்டணும், இல்லைன்னா அந்த பாம்புக்கு குழி வெட்டணும். எஸ் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்க ஜீவனுக்கு எதிராக இருக்கிற அந்த பாம்புக்கு ஒரு குழியை வெட்டுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லபரபா ஷதலரதலரதியாந்தலா ரீதே லியாசியாந்தலா. தாவீது சொல்ற, சத்துரு எனக்கு எதிராக குழிகளை வெட்டி, ஆனால் அதில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஓ ஹல்லேலூயா. பவுலுக்காக வெட்டின குழியில இப்ப விழுந்தது அந்த மெலித்தா தீவினுடைய தேவி. ஓ ஹல்லேலூயா, praise the Lord, glory to God,
Glory to God. Oh laba shantala radala radala marala barala baradala. அபிஷேகம் பெற்றவர் அந்நிய பாஷையில எஸ் ஏதேலே நாலரா சந்துலோ ஏதலா ஒரு அற்புத மண்டலம், ஒரு அற்புத மண்டலம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. எஸ் 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 எஸ். ஓ ஹalleluya. இந்த பிள்ளை எனக்கு வேணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிறார். ஓ கட்டுகளை உடைக்கிறார். ஓ கட்டுகளை உடைக்கிறார். ஓ கட்டுகளை உடைக்கிறார். கட்டுகளை உடைக்கிறார். மரண கட்டுகள் தெரிபடுகிறது. மரண கட்டுகள் தெரிபடுகிறது. ஓ மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. தேவ வல்லமை, தேவ வல்லமை உள்ளுக்குள்ளாக்குற ஒரு வல்லமை வெளிப்படுது 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 வெளிப்படுது. எஸ் எஸ் வெளிப்படட்டும் வெளிப்படட்டும் வெளிப்படட்டும். இந்த உலகம் உனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை காணட்டும், இயேசுவை காணட்டும், இயேசுவை காணட்டும், இயேசுவை காணட்டும். ஓ யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ், யூ ஆர் தி அம்பாசிடர். எஸ் நீ ஜெயித்தா என் இயேசு ஜெயிப்பார், நீ ஜெயித்தா என் இயேசு ஜெயிப்பார். ஓ ஹalleluya. இயேசுட்ட சொல்லுங்க பாருங்க, இயேசப்பா உங்களை நான் தோக்க விட மாட்டேன். ஓ இயேசுவின் நாமத்தினால். ஓ லபா ஷந்தலா ரதலா ரதியாத்தலா. Thank you Holy Spirit. Hallelujah. பவுல் சொல்லுகிறார், ஓ எல்லா இடத்திலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி தேவனை அறிகிற வாசனையை அவர் வீச செய்கிற தேவன். ஓ ஹalleluya. வெற்றி இருந்தா அங்க தேவ வாசனை ஏற்படும். ஓ ஹalleluya. Praise the Lord. ஓ glory to God. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஓ thank you holy God. hallelujah. தூசி பற்றுச்சுன்னா நம்ம ஜெபிக்க மாட்டோம், தூசியை உதறி போடுவோம். எஸ் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற தூசியை காட்டிலும் மட்டமான காரியம் உன் பிரச்சனை. இயேசுவின் நாமத்தில் உதறி போடு. ஓ இதுவரைக்கும் சுமந்து கொண்டிருந்த உதறி போடு இயேசுவின் நாமத்தினால். ஓ அந்த பிசாசை எத்தி ஓட இயேசுவின் நாமத்தினால். thank you Lord. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Oh hallelujah. Glory to God. Glory to God. Glory to God. பிசாசு மின்னலை போல ஓ ஹalleluya கீழே விழுகிறது என் இயேசு கண்டார். ஓ ஹalleluya. உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு பிசாசு மின்னலை போல கீழே விழுகிறான். ஓ கீழே விழுகிறான். அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுகிறது. ஓ இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கொடுத்த விடுதலைக்காக நன்றி. ஏமே இது ஜெபித்து வந்த விடுதலை இல்ல, துரத்தி வந்த விடுதலை, இது விரட்டி வந்த விடுதலை, இது உதறி போட்டு வந்த விடுதலை. ஆமென். அப்படியே நாம் இந்த வேளையிலே எப்படி பவுல் அப்போஸ்தலன் அந்த பாம்பை உதறி போட்டான் நெருப்புல, அந்த தடை வேற ஒன்று, அதுக்காக நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. விசுவாசத்தினால ஜெயங்கொள்ளுதலாக இருக்கத்தக்கதாக உதறிவோம். இன்றோடு அதை உதறிவிட்டு நாம் எழுப்புவோம். ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. எங்களை அருமையாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் ஜெயித்து முடித்து வெற்றி சிறந்த எங்கள் அருமை இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு பவுல் எப்படி உதறி போட்டானோ அந்த பாம்பை, விஷப்பூச்சி, அதுபோல் அந்த விஷப்பூச்சி போன்று இருக்கிற அந்த தடையை நாங்கள் உதறி போட்டு விடுறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நம்முடைய ஊழியக்காரனை பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். மன கண்களை ஆண்டவரை பிரகாசிப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் ஆவியினாலும் சந்தோஷத்தின் ஆவியினாலும் தேவ ஜனங்களை நிரப்பி இந்த இடத்தை விட்டு ஆண்டவர் தேவ விசுவாசத்தோடு கடந்து செல்ல அனுக்கிறவை செய்யும். எல்லா கனத்தையும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவருடைய இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார்.